கேஎல் ராகுல் பேக் இன்டு இந்தியன் டீம். ரொம்ப மாசம் கழிச்சு கேஎல் ராகுல் திரும்பி இந்தியன் டீமுக்காக விளையாட போறாரு, அதுவும் கேப்டனா. எஸ், இந்தியா டூர் ஆஃப் ஸ்ரீலங்கால கேஎல் ராகுல் மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில பிளேயர்ஸ்ல கம்பேக் தராங்க. ஆல்சோ கம்பீர் இந்தியன் டீமோட நியூ கோச்சா வந்திருக்காரு, அதை பத்தியும் அண்ட் இந்த இந்தியா டூர் ஆஃப் ஸ்ரீலங்காவோட ஸ்கெடியூலையும் இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல இந்த டூர்ல இந்தியா ஸ்ரீலங்கா 3 T20Is அண்ட் 3 ODIs விளையாடுறாங்க. ஃபர்ஸ்ட் T20I சீரிஸ் ஜூலை 26 ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் T20I மேட்ச் ஜூலை 26 நடக்குது அண்ட் செகண்ட் மேட்ச் அடுத்த நாளே 27 நடக்குது. அண்ட் கடைசி மேட்ச் மூணாவது மேட்ச் ஒரு நாள் கேப் விட்டு ஜூலை 29 நடக்குது. இதோட T20I சீரிஸ் முடியுது. நெக்ஸ்ட் 3 மேட்ச் ODI சீரிஸ் ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆகஸ்ட் 1 விளையாடுறாங்க அண்ட் செகண்ட் மேட்ச் ஆகஸ்ட் 4ஆம் தேதி விளையாடுறாங்க. கடைசி மூணாவது மேட்ச் ஆகஸ்ட் 7ஆம் தேதி விளையாடுறாங்க. T20Is நம்ம இந்தியன் டைமிங் படி பார்த்தீங்கன்னா நைட் 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் அண்ட் ODIs நம்ம இந்தியன் டைமிங் படி பார்த்தீங்கன்னா மதியானம் 2:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். 3 T20Isமே பலகாலே விளையாடுறாங்க அண்ட் 3 ODIsமே கொலம்போல விளையாடுறாங்க. இந்த டூர்ல கோலி, ரோஹித் சர்மா அண்ட் பும்ரா யாருமே விளையாட மாட்டாங்கன்ட்டு அஃபிஷியலாவே நியூஸ் வந்துருச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்பதான் வந்து வேர்ல்ட் கப் முடிஞ்சிருக்கு, அதனால அவங்களுக்கு கொஞ்சம் பிரேக் வேணும்ட்டு கேட்டிருக்காங்க. அதனால தான் அவங்க இந்த சீரீஸ்ல விளையாடல. இந்த சீரீஸ்ல கேஎல் ராகுல் கம்பேக் தர போறாருன்றது உறுதியாயிடுச்சு அண்ட் ரோஹித் சர்மா இல்லாத காரணத்தினால ODIsல இந்தியன் டீமோட கேப்டனா கேஎல் ராகுல் தான் இருக்க போறாருன்ற ஒரு நியூஸும் வந்திருக்கு. அண்ட் T20Isல நம்ம இந்தியன் டீமை ஹர்திக் பாண்டியா லீட் பண்ணுவாருன்ற ஒரு நியூஸும் வந்திருக்கு. ஆல்சோ இந்த சீரீஸ்ல ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் சஹல் மாதிரி பிளேயர்ஸ்லாம் ODIல கம்பேக் தரத்துக்கான சான்சஸும் இருக்கு. ஆல்சோ நம்ம தமிழ் பிளேயர்ஸ் ஒரு நட்ராஜன், ஒரு வருண் சக்கரவர்த்தி மாதிரி பிளேயர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஜிம்பாவே டூர்ல சான்ஸ் கிடைக்கல, அவங்களுக்கு இந்த ஸ்ரீலங்கா டூர்ல சான்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் கடைசியா கௌதம் கம்பீர் நம்ம இந்தியன் டீமோட கோச் ஆயிட்டாரு. இந்த ஸ்ரீலங்கா டூர்ல இருந்து அவரோட அசைன்மெண்ட் மேபி ஸ்டார்ட் ஆகலாம். அண்ட் கௌதம் கம்பீரோட கான்ட்ராக்ட் 2027 ODI வேர்ல்டு கப் வரைக்கும் இருக்கு. அதுக்குள்ள ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபி, ஒரு T20 வேர்ல்டு கப், ஒரு வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அண்ட் ODI வேர்ல்டு கப்லாம் இருக்கு. அதுல கௌதம் கம்பீர் அவரோட அசைன்மெண்ட்லாம் எப்படி பண்றாருன்ட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, நான் பேசுனதெல்லாம் கேட்டிருப்பீங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், கௌதம் கம்பீரை இந்தியன் டீம் கோச்சா BCCI செலக்ட் பண்ணது கரெக்டான டிசிஷனா இல்லை தப்பான டிசிஷனா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இந்த இந்தியா டூர் ஆஃப் ஸ்ரீலங்காவில் எந்தெந்த பிளேயர்ஸில் கம்பேக் தருவாங்க அண்ட் ஸ்குவாட் எந்த மாதிரி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். பை காய்ஸ்.